இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்கு. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது.
சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி பிறந்தா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கைன்னு சொன்னேன். இதனால் அதிக லாபம் பெறக்கூடியவர்கள் மேஷ ராசி அன்பர்கள். பொதுவாக மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. அது குறிப்பாக பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், அல்லது யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்து ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். அதே போல் ஜென்ஸாக இருப்பார்களே ஆனால், ஆண்களாக இருப்பார்களே ஆனால், குழந்தைகளாக இருந்தாலுமே கூட சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பது, அல்லது ஏதேனும் அடிபடுறது, இல்லை ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுவது, அதுபோல் அந்த மெயினாக கை அல்லது கால் அதில் அடிபட்டிங்கனாக்கா அந்த சனியுடைய காரகத்துவம் உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். அப்போ உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆயுள் பாவம் உங்களுக்கு அதிகரிக்குது. பயம் வேண்டாம். அப்போ நிச்சயமாக உங்கள் ஜாதகப்படி ஒரு நாள் பார்த்து ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, அல்லது ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, மெயினாக ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, அந்த மிருத்யுஞ்ச மந்திரங்களை ஜபம் பண்ணுறது, அல்லது இந்த சுதர்சன மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனியுடைய 7.5 சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். அப்போ அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆயுள் பாவத்தை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆஸ்பத்திரி செலவுகள் வருவது திடீர்னு, இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும். சாமி ஏன் எங்களுக்கு இந்த டக்குன்னு வீட்டுக்காரர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லபடியாக ஆகிட்டு வந்துடுவாங்களா, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி, என்ன பூஜை பண்ணணும், என்ன மாதிரியான அபிஷேகம் எதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறத அறிந்து இதில் டக்குன்னு அப்போவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். வளர விடக்கூடாது நோயை. அப்போ மேஷராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வீண் செலவுகளை குறைப்பது சிறப்பு. சும்மா மாதம் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணுங்கள். ஒரு பூஜை பண்ணுங்கள், ஒரு ஹோமம் பண்ணுங்கள், என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணுங்கள், சிறப்பான ஹோமங்களை செய்யுங்க. அப்போ மெயினாக அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மாத்திரைகளை குறைங்க, அதான் நல்லது. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை வேறு வருதுனால 10ஆம் இடத்துல வரக்கூடிய, அதை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று அஸ்தங்கம் அடைகிறார். தைரியம் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் மேஷராசி என்பதில் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க, பரணியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று இடம் வாங்கியிருக்கலாம், இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மண்ணை போய் நீங்கள் எப்போ தொட்டிங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை. என்றைக்கு அந்த மண்ணை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதோ இல்லை போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களோ அன்னிலேருந்து தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது இடதோஷத்தை குறிக்கிறது. சரி, அது கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலவளங்களாக இருக்கலாம், அசட்டாக இருக்கலாம். அப்போ இந்த பூமி தோஷங்கள், இடதோஷங்கள், குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், வாஸ்து ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ சம்திங் ஒரு இடதோஷம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்கிறார். இதை தாங்க சுட்டி காட்டுது. இதை சொல்லுப்பா நீ அப்படின்னு அம்பாள் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அன்பு மேஷராசி என்பர்களே, பரணி நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம், அஸ்வினி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களாக இருக்கலாம். இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதம். இப்போது செவ்வாய் சூரியன் பஞ்சமாதிபதியும் ராசி நாதனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்தருணம், அதுவும் சனியுடைய வீட்டில். அப்போ நிச்சயமாக இடதோஷங்கள் இருக்குமே ஆனால்
அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் நம்ம ஒரு வரியில் சிங்கிள் லைனாக சொல்லிட்டோம் இடதோஷம்னு. அது எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ விடை தெரியாத விஷயங்களுக்கு கூட விடை தெரிவதற்கான காலம். இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், நிம்மதி பிறக்கும். மெயினாக பிஸ்னஸில் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதொருமை மேஷ ராசி என்பவர்களே, செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், அல்லது கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், அது மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல்ஸு, டாக்டர்ஸ், மெயினாக டாக்டர்ஸை நம்ம சொல்லணும். டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். 7.5 சனி நடக்கிறதால நிறைய ஜாபில் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் வேலையை விடுவதாக இருந்தால் வேலையில் எவ்வளோ வேணும்னாலும் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு, சாமி ஏன் ஜாதக பிரகாரம் இடமாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, கம்பெனி மாறலான்னு சொல்லிட்டீங்க, பட் நான் இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் எனக்கு வேறு வேலை கிடைக்குமா? சப்போஸ் எனக்கு வேலை கையிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போகிற இடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக, சேஃபாக, அல்லது ஒரு லாங் டைம் ஜாபாக அது இருக்குமா? இதெல்லாம் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துட்டு ஜாப் சேஞ்சஸ் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ வேலைகளை இடமாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். பணங்காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க, இல்லை யாரோ ஒருத்தருக்கு போய் செய்வாங்க, அவங்க இவங்களை ஏமாற்றிடுவாங்க, பெரிய பிரச்சனையில் போய் சிக்கலில், சட்ட சிக்கலில் போய், வெளியிலே வர முடியாத ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. போலீஸு கேஸு, என்கொயரிகள், நிறைய என்கொயரிகளை போய் மாட்டிப்பாங்க. அதே போல் விசா என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இதெல்லாம் நம்ம நிறைய கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி வெளிவர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவற்றில் கூட இருந்து விடுபடுவீர்கள் மேஷ ராசி அன்பர்களே. அப்போ அந்த தை மாதம் பிறந்துடுச்சு, 5 கிரக சேர்க்கை வேற இருக்குது, நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம். நிம்மதி அதிகரிக்கும், எல்லா கஷ்டங்களும் விலகும். அது எந்த மாதிரியான ஹெல்த்து, ஃபேமிலி, இன்கம், லோன், ஸோ எந்த கவலைகளாக இருந்தாலும் கவலைகள் விலகி, கஷ்டங்கள் விலகி, நிம்மதிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம், சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே. அப்போது அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும்? தை பிறக்கணுங்க, உத்தராயண காலம் வரணும். உத்தராயண காலம்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த கால. காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், பூணல் போடுறது, உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான். அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன காலம். மனிதர்களுடைய வைபவங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணும்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம். அப்போது தை பிறந்துடுச்சு, இனிமேல் கல்யாணம் கைகூடும், கவலைப்படாதீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க. 36 வயசு 37 வயசு வரை லவ் பண்ணுறாங்க, ஆனால் அவர் பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காந்துருக்குங்க, ஏக்கத்தில் உட்காந்துருக்குங்க, என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க.
அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அதிலிருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க. அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது. உங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும். நம்பிக்கையோடு இருங்க, ஏமாறக்கூடாது. அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும், வழி இருக்குது. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ், குழந்தை இல்லை. அந்த பொம்பளை பசங்களுக்கு 38 வயசு, 40 வயசு, 39 வயசு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. செகண்ட் மேரேஜஸ் இருக்குது, நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க, கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும், காதல் திருமணங்கள் கைகூடும். அந்த எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும். அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், மன வேறுபாடுகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாசிகள். ஜெய் வாராகி. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். அருகாமையில் இருப்பீர்களே ஆனால் நேரில் வந்தீங்கன்னாக்கா சிறப்பு. வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கன்சல்ட்டிங்க உங்களுக்கு நல்லது. அப்போ குழந்தை பாக்கியம் கைகூடும். அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள், கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது செய்வினை கோளாறுகள், பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும், செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.